பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் ஆதியாகம புஸ்தகம் அதிகாரங்கள் 48 முதல் 50 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 48வது அதிகாரத்திலே யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்பினுடைய குமாரர்கள் மனாசேயையும் எப்ராயிமையும் ஆசீர்வதிக்கிற காரியங்களை குறித்து நாம் பார்க்க முடியும். யாக்கோபு யோசேப்புடைய 2 குமாரர்களையும் தன்னுடைய குமாரர்களாக கருதினார். இதன் மூலமாக யோசேப்புக்கு சுதந்திரத்தில் இரட்டை பங்கு கிடைக்கும். எப்ராயிமும் மனாசேயும் யாக்கோபின் மற்ற ரூபன், சிமியோன் போன்ற குமாரர்களைப் போல சம பங்கும் அந்தஸ்தும் பெறுவார்கள். எப்ராயிம், மனாசே இவர்கள் சந்ததிகள் ஒவ்வொன்றும் ஒரு முழு கோத்திரமாக மாறிவிட்டது. யாக்கோபு தன்னை தேவன் எல்லா துன்பங்களிலிருந்தும் விலக்கி மீட்டு தன் வாழ்நாள் முழுவதும் தன்னை பாதுகாத்து பராமரித்து வந்தார் என்ற சாட்சியை, தேவன் பேரில் முழு விசுவாசம் வைத்திருந்ததையும் தன் பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக வைத்ததையும் நாம் பார்க்க முடியும். யாக்கோபு எப்ராயிமையும் மனாசையும் ஆசீர்வதித்து உனக்கு தேவன் மேல் இருந்த உண்மையான விசுவாசத்தை அது காட்டுகிறது என்று சொல்லி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே அவர்களை ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு வைத்து சொல்லக்கூடிய மாபெரும் சுதந்திரம் கர்த்தரிடத்திலும் அப்படி வழிகளிலும் அவர் கொண்டிருக்கும் விசுவாசமே. இதைவிட பெரிதான சுதந்திரம் வேறு எதுவும் இல்லை. தன் பிள்ளைகளுக்காய் விசுவாசத்தை வைக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் தேவன் மூத்தவனை விட்டு இளையவனை தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம். இங்கேயும் அப்படித்தான். இங்கே ஆபிரகாமுடைய குமாரர்களை இஸ்மவேலை விட்டு ஈசாக்கை ஆண்டு தேர்ந்தெடுத்தார். ஏசாவை விட்டு யாக்கோபை ஈசாக்குடைய குடும்பத்திலே தேர்ந்தெடுத்தார். அதே போல இப்போது யாக்கோபின் குடும்பத்தில் ரூபனை விட்டு மூத்த மகன் ரூபன், ஆனால் யோசேப்பை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அதே போல யோசேப்பினுடைய குமாரர்களிலும் மனாசையை விட்டு எப்ராயிமை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அது மகிமை உண்டாவதாக. இப்படியாய் ஆண்டவர் தெரிந்து கொள்கிற விதம் அது ஆண்டவருக்குள்ள ஞானத்தை பொறுத்தது. அது மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 49வது அதிகாரத்தில் யாக்கோபு தன் குமாரர்களெல்லாம் அரவணைத்து ஆசீர்வதிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். யாக்கோபின் குமாரரே, கொடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாய் இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி ஒரு சத்தம் உண்டாகிறது. அது மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு குமாரனுக்கும் உள்ள ஆசீர்வாதங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை வைத்து போகுது மாத்திரமல்லாமல் ஆசீர்வாதத்தையும் வைத்து கடைசி நாட்களிலே அந்த ஆசீர்வாதங்கள் அந்த கோத்திரங்களுக்கு கடந்து செல்கிறது. அந்த கோத்திரங்களிலே அந்த வார்த்தைகள் வெளிப்படுகிறது. மகிமை உண்டாவதாக. ரூபன் யாக்கோபின் மூத்த குமார். ஆனால் சிரேஷ்ட புத்திர பாகம் அந்த உரிமை அந்த மகனுக்கு உண்டு. ஆனால் அந்த உரிமை அவனிடமிருந்து எடுக்கப்பட்டு விட்டது. ஒழுக்கக்கேடாய் ஜீவித்ததினால் அந்த காரியங்கள் கடந்து போகிறது. ஒழுக்கக்கேடான காரியங்கள் நமது ஆசீர்வாதத்தை கடந்து போக பண்ணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
அதே வேளையிலே யூதாவின் ஆசீர்வதிக்க காரியத்தை குறித்தும் பார்க்கிறோம். 50 அதிகாரத்திலும் யாக்கோபுடைய மரணம், இந்த யாக்கோபு அடக்கம் பண்ணப்படுகிற காரியத்தையும் யோசேப்பின் மரணத்தையும் பார்க்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் முழுவதும் இந்த சர்வ வல்லவர் நாமே இந்த முற்பிதாக்களின் காரியங்களை கொண்டு வந்து நமக்கு தெரியப்படுத்தி அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க உதவி செய்கிறார். அந்த பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. மகிமையின் கர்த்தர் இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை நம்மை நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.